and welcome to anislifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா உருளைக்கிழங்குல ஹேக்ஸ் பண்ண போறோம். பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ. ஸோ உருளைக்கிழங்குனா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல லேஸோட சேல்ஸ் உருளைக்கிழங்குல செய்கிற அந்த ஐட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேல் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அது அப்புறம் ப்ளஸ் சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அதோட சேல்ஸ் வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு உருளைக்கிழங்குனா எந்த அளவுக்கு இஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹேக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்கணும் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ஹேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட கையை அழகாக நான் சுட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில எனக்கு, ஆனால் அழகாக அந்த எண்ணெய்க்குள்ள வந்து விட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து அந்த ஆயிலில் ஹேண்டில் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து போய் போடுறேன்னு போடாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வச்சு வந்து அது வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நான் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து மொத்தமே நம்ம சேனலில் 42% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்காங்க, தோல் சீவின உருளைக்கிழங்கு. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி லைட்டாக தின்னு அப்படி கட் பண்ணிட்டே வந்து அப்புறம் திருப்பி அப்புறம் இன்னொரு தடவை திருப்பி வச்சு திரும்ப என்ன பண்ணாங்கன்னா சைடை அப்படி கட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் தண்ணியில் விட்டு அப்படி இழுத்தாங்க அப்படின்னா அப்படி அழகாக ஒரு மாதிரி சுல் மாதிரி அழகாக வருது. அப்புறம் அதில் குச்சி சொருகி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீப் ஆயில் ஃப்ரை இருக்குது தெரியுமா, அதை வந்து பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலே கொஞ்சோண்டு உப்பு வந்து தூவி அதை சாப்பிட்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஹேக். பார்க்க வந்து செம்ம கியூட் அழகாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் அழகாக வருதா அப்படின்னு நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக் அவுட் ரிசல்ட். அழகாக வந்திருக்குல, நானே இதை எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக வரும் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்துட்டு உப்பும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்லாம், பட் மிளகாத்தூள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும்னாலும் அது போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் தூவி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு எப்படாலும் உங்கள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நீங்கள் இதை கட் பண்ணுறதுல பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த நைஃப் நல்லா ஷார்ப்பான நைஃபாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இதே மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சீஸ் ஸ்டிக்கில் வந்து ஒரு குச்சியை சொருகிக்கிறாங்க. அது மேலே வந்து மேஷ் பண்ண அந்த பொட்டேட்டோ இருக்குது தெரியுமா, உருளைக்கிழங்கு வந்து சுற்றி வச்சுட்டு ஃபஸ்ட் எக் வாஷ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் மேலே அதை புரோட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் அதை அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ அது பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வந்து நான் போய் செஞ்சு பார்க்கலாம். இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட். குண்டுன்னு இருக்கா, அது என்னன்னு தெரிலங்க. நான் இந்த மாதிரி அதான் செய்யும்போது அது மட்டும் வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துடுது. நான் என்னமோ ஒன்று நினச்சி தான் ட்ரை பண்ணுறேன், அது இப்படி வந்துடுது. சரி, இருந்துட்டு போட்டு இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஸில் முக்கி ஓகே, இந்த ஹேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தடிமனான குச்சி உள்ள ஒன்று வச்சுருப்பாங்க. எனக்கு அது கிடைக்கல. நான் நார்மல் பேம்பூ ஸ்டிக் தான் உள்ள வச்சேன். அது வந்துட்டு கலண்டு வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு நான் எப்படியோ வச்சு பொறிச்சேன் அதே மாதிரி வரணும் அப்படின்றக்காக. நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது தெரியுமா, அதை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.
அண்ட் இவ்வளோ பெரிய சீஸ் வச்சு இவ்வளோ பெருசாக செய்யணும்னு கிடையாது. சின்னதாக நம்மளுக்கு இங்கே அமுல் சீஸ் சின்ன சின்ன க்யூபாக கிடைக்கும் தெரியுமா, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவே வந்து சூப்பராக வரும், அழகாக வரும். நீங்கள் அதிலே இதே மெத்தடில் அந்த சின்ன சின்ன க்யூப்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் சூப்பராக வரும். மொசரில்லாவை விட அமுல் சீஸ் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணால், நீங்கள் சீஸ் லவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம இந்தியன் டேஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டு சாப்பிடுவோம், அதனால் நமக்கு உப்பு போட்டால் தான் பிடிக்கும். அவங்க உப்பு காரெலாம் போடுறது கிடையாது. பட் தட்ஸ் ஓகே, நீங்கள் உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவி போடுவோம் தெரியுமா, அந்த தேவையில்லாத அந்த தோல் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிளகு தூவிக்கிறாங்க, உப்பு தூவிக்கிறாங்க, பேப்ரிக்கா பவுடர் தூவிக்கிறாங்க, அப்புறம் ஆயில் வந்து ஊற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனில் வச்சு பேக் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால் அழகாக கிறிஸ்பியாக வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வந்திருக்கு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். அதோட ரிசல்ட் பார்த்துக்கோங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. என்னடா உருளைக்கிழங்கு தோல் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. நான் அதை வந்து அவனில் வச்சு தான் நான் எடுத்தேன். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டீப் ஆயில் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். டீப் ஆயில் ஃப்ரை பண்ணாலும் இதே மாதிரி வந்து கிறிஸ்பியாக நல்லா வரும். அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இடத்துல இது டேஸ்ட்டில் வரும். நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் தேவையில்லாத அந்த உருளைக்கிழங்கு தோல்லாம் வெட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதில் வந்து உப்பு போடுறாங்க, மிளகுத்தூள் போடுறாங்க, கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க, கேரட் போடுறாங்க, பார்ஸ்லி போடுறாங்க. அப்புறம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பைப்பிங் பேக் இருக்குது தெரியுமா, அதில் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர அதை வந்து கட் பண்ணி விட்டு பொரிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போது டேஸ்ட் சாப்பிட்றதுக்கும் செய்யறதுக்கும் எப்படி இருக்குது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக் அவுட் ரிசல்ட். என்னடா நிறைய செஞ்ச மாதிரி இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது, தட்டில் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்ஸ்லே வந்து அவங்க போட்டிருப்பாங்க, அந்த இதில் செய்யும்போது பார்ஸ்லே போட்டிருப்பாங்க. பார்ஸ்லே வந்து நம்மளோட நிறைய பேருக்கு இங்கே நிறைய இடத்துல வந்து கிடைக்காது. நம்ம தமிழ்நாடுக்குள்ள நிறைய ரீஜன் கிடையாது, நம்ம நாட்டு ஒரு குக்கிங் ஐட்டம் கிடையாது, அதனால் கிடைக்காது. சப்போஸ் அது கிடைக்கல அதுக்குள்ளே கொத்தமல்லி போட்டுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று தான், நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் பிடிக்கும், நம்ம ஊர் டேஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிஜமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முறுன்னு வந்திருக்கு. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா பக்கோடா போடுற மாதிரி நீங்கள் கையிலவே வந்து போட்டுடலாம். இல்லை அதில் வர்ற மாதிரி அப்படியே தான் நான் போடுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயும் பால் கவர் இருக்கும், பால் கவரில் போட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி வந்துட்டு வெளியே வர வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். என்னோட பைப்பிங் பேக் பிஞ்சு போச்சு நான் செஞ்சுட்டு இருக்கும் போதே, அதனால தான் நான் பைப்பிங் பேக் காட்டல. மற்றபடி இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் ஷேப்லேயும் வெர்டிக்கல் ஷேப்லேயும் வந்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஆனால் கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. கீழே வந்து அந்த எட்ஜு கட் ஆகாமல் கட் பண்ணிவிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி தக்காளி சாஸ் போடணும். இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்க. ஓகே, இதான் நம்ம ஹேக் கோட் ரிசல்ட். இப்போ இது மேலே நான் சாஸ் ஊற்றிக்க போகிறேன். இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட போகிறோம்.
ஓகே, இந்த ஹேக்கை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து இப்படி கஷ்டப்பட்டு கீழே வந்து கட் ஆகிடாமல் கஷ்டப்பட்டு நைஃபை வச்சு கட் பண்ணி நைஃப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு பெரியவங்க யாராவது கூட வச்சுக்கோங்க, அவங்க கட் பண்ணி தர சொல்லுங்க, நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, அது இம்பார்ட்டன்ட். அப்படி கஷ்டப்பட்டு கட் பண்ணி நீங்கள் பொரிக்கிறத விட சும்மா சின்னதாக கட் பண்ணி பொரிச்சிட்டு அப்புறம் அதை அப்படியே எடுத்து அழகாக நம்ம சாஸில் முக்கி சாப்பிட்றது வந்து ஈஸி, சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி காணிக்கிறாங்க தெரியல, நான் பார்க்க வந்து அழகாக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி பொரிச்சு வச்சோம் பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்கும் பார்க்குறது. ஸோ அந்த விஷயத்தில் அழகாக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. உருளைக்கிழங்கு நார்மலாகவே நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க, பிரெட் க்ரம்ஸ் போடுறாங்க, உப்பு போடுறாங்க, பாப்ரிக்கா போடுறாங்க, அப்புறம் நல்லா அதை பிசைஞ்சுக்கிறாங்க. இதை வந்து சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சிட்டு அந்த ரவுண்டாக அந்த குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு அதில் வந்து கண் வாயெல்லாம் போடுறாங்க, ஸ்மைலி மாதிரி அழகாக வந்துடுது. அதையும் வந்து பேக் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஹேக் எப்படி வந்திருக்கு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் அவனில் வச்சு எடுத்தது. இந்த ரொம்ப ப்ரௌனி கலரில் வந்து பார்த்தீங்களா, அது வந்து நான் டீப் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்தது. நிறைய பேர் வீட்டில் அவன் இருக்காது. ஸோ அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி டீப் ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஆயிலே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஆயிலுக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்சனல் இது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அவனில் வச்சு எடுத்ததை விட இது நல்லாயிருக்கு. பேசாமல் நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க, உதிராது. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பிரெட் க்ரம்ஸ்லாம் போடுறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு இது உதிராது, நல்லா அழகாக தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, அதனால் நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதோட நம்ம ஹேக்ஸ் எல்லாம் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு போய் எண்டு கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து பேசும்போது கொஞ்சம் என் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, இல்லை நானே கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, காமன் கோல்டு. எப்போ போல சளி பிடிச்சிச்சு. சளிக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்குது, எனக்கு ஏன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிட்டேன். நான் சாப்பிட்ற ஐட்டம் அது எப்படா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டுன்னு கஷ்டப்பட்டு எப்படியா செஞ்சுட்டு அதை வந்து முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.